Hi viewers, அனைவருக்கும் வணக்கம். நாங்க Rebar detailing course training videos prepare பண்ணிட்டு இருக்கோம். இந்த detailing courseல எத்தனை பார்ட் இருக்கு, அதுல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த detailing courseல மொத்தம் 12 பார்ட் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்லயும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. அதுல முதல் பார்ட் டீடைலிங் பேசிக்ஸ். இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட்ஸ், பார் டீடைல்ஸ், கிரேட், லேப், ஸ்கேல், பெஞ்ச் ஷேப்ஸ் இப்படி டீடைலிங்கோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த பார்ட்ல நாம பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டீடைலிங் இன்புட் அண்ட் அவுட்புட். இந்த பார்ட்ல டீடைலிங்க்கு என்னென்ன இன்புட்ஸ் தேவை, அதை எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணணும், அப்புறம் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நாம எப்படி அவுட்புட் கொடுக்கணும், எப்படி எல்லாம் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். மூணாவது பாத்தீங்கன்னா ரீபார் ஃபேப்ரிகேஷன் அண்ட் சைட் பிராக்டிஸ். ஒரு நல்ல டீடைலருக்கு டிராயிங் போட மட்டும் தெரிஞ்சா பத்தாது. ஸோ ரீபார் ஃபேப்ரிகேஷன் எப்படி நடக்குது, சைட் பிராக்டிஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் சிஸ்டம்ல என்னென்னலாம் பிராக்டிஸ் இருக்கு, ஃபேக்டரியில என்னென்னலாம் பிராக்டிஸ் பண்றாங்க, என்னென்னலாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதையும், சைட்ல எப்படி கான்கிரீட் போர் பண்றாங்க, அங்க என்னென்ன பிராக்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த பார்ட்ல நாம பார்க்க போறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டீடைலிங் சாஃப்ட்வேர். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா டீடைலிங் கம்ப்ளீட் பண்றதுக்கும் குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கும் சாஃப்ட்வேர் தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த பார்ட்ல பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது நமக்கு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி டீடைலா வீடியோஸ்ல நாங்க சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 5 பேசிக் ஆட்டோகேட் கமெண்ட்ஸ். எல்லாருக்குமே இன்னைக்கு ஆட்டோகேட் நல்லாவே தெரியும். ஆட்டோகேட் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது டீடைலிங்ல. ஆனா நிறைய ஆட்டோகேட் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு பேசிக்கான டீடைல்ஸ் மட்டும், கமெண்ட்ஸ் மட்டும் இந்த பார்ட்ல நம்ம கவர் பண்ண போறோம். அடுத்து பார்ட் 6ல பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு கான்கிரீட் எலிமெண்ட். இங்க தான் மெயின் கோர் டீடைலிங் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படி பிரசன்ட் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் இதுல பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் 7 செக்ஷன் அண்ட் ரீபார் அரேஞ்ச்மெண்ட். நம்ம பார்ட் 6ல பார்த்த எலிமெண்ட்ஸோட செக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ரீபார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ண போறது அப்படின்றத இந்த பார்ட் 7ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட் 8 ரீபார் டீடைலிங், ஷாப் டிராயிங் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிபிஎஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த பார்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட். நம்ம இதுல 1 to 7 பார்ட் வரைக்கும் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருப்போம், நிறைய நாலேஜ் கலெக்ட் பண்ணிருப்போம். அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஷாப் டிராயிங் ப்ரிப்பேர் பண்றது, ஒரு பிபிஎஸ் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியா நம்ம பார்க்க போறோம் இந்த பார்ட் 8ல. அடுத்து பார்ட் 9 இதுல அட்வான்ஸ் டாபிக்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான பார்ட். நம்ம பார்ட் 8 வரைக்கும் ரொம்பவே காமனான விஷயங்களை நம்ம பார்ப்போம். பார்ட் 9 வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப அட்வான்ஸ்டா உள்ள டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதுல பேசிக்கா என்னென்னலாம் கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேப், மெக்கானிக்கல் ஸ்ப்ளைசஸ், மெஷ் எப்படி கால்குலேட் பண்றது, பிடி சப்போர்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, டவர் கிரேன் கான்செப்ட், சிஎம்ஏ கான்செப்ட், பார்வர் கோட்டிங் பத்தி அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பார்ட் 9 அட்வான்ஸ் டாபிக்ஸ் தலைப்புல நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் 10 எக்ஸசைசஸ். எல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக சில எக்ஸசைஸ் கோர்சஸ் நாங்களே டிஃபைன் பண்ண போறோம். அதுல என்னென்னலாம் வரும்ன்றத இந்த பார்ட் 10ல நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் 11 நம்ம எல்லாமே பக்கவா பிராக்டிஸ் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன, வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும்னா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். இன்டர்வியூக்கு போனா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல என்னென்னலாம் கொஸ்டின் வரும், எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத பார்ட் 11ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனல் பார்ட் அப்படி பாத்தீங்கன்னா 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இதுல நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட நாங்க ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ இதுவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ மொத்தமா இந்த டீடைலிங் கோர்ஸ்ல 12 பார்ட் வச்சிருக்கோம். ஒவ்வொரு பார்ட்லயும் நிறைய சாப்டர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு 100+ வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் நாங்க தொடர்ச்சியா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறோம். ஒரு பார்ட்லயும் டீடைல்டா என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்றத தொடர்ச்சியா அடுத்தடுத்த 12 வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ரொம்பவே டீடைல்டா ஒரு டாபிக் பத்தியும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த சாப்டருக்குள்ள போயிட்டு இன்னும் டெப்தா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் டோட்டல் கோர்ஸோட கண்டென்ட். நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கண்டென்ட் இதை 1 by 1 உங்களுக்கு வீடியோஸ்ல நாங்க போட்டுட்டே இருக்க போறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட லைக்ஸோ சப்ஸ்கிரிப்ஷனோ தொடர்ந்து எங்களை வீடியோ போட ஊக்கப்படுத்தும். அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து கற்போம், கற்பிப்போம். நன்றி, வணக்கம்.